எனக்கு டவுட்டா இருக்கு. நீயும் இப்படி நல்ல பழம் பண்ணி கொண்டு வந்தீங்க. நான் தான் வாங்கி கொண்டு வந்தேன். என்ன இருக்கோ அது பிடிப்பி மாதிரி போதுஞ்சு வரா. இதான் சொல்றோம், பெற்றார் பிள்ளைகளுக்கு நல்லதா கொடுத்துட்டு தாங்களே எலும்பு சாப்பிடுறாங்க. இந்த ஒரு சைஸின் விலை பார்த்தீங்கன்னு சொன்னா 200 ரூபா அப்படி 250 ரூபா போகும். நம்ம இந்த ஒரு மெல்ல மெல்ல சாப்பிடு. கேக்கு விட்ட தெரியாது என்ன இந்த பெரிய பலாப்பழம் மட்டும்னா என்ன விட்ட தெரியாது. அனைவருக்கும் வணக்கம், நான் டிலக்ஷன். இந்த வீடியோல என்ன விஷயம் நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பலாப்பழம் வந்து வெட்டி சாப்பிட போறோம். இது எங்கேயுமா வாங்கினது? கத்திரையில. யாழ்ப்பாணத்துல நான் போயிட்டு வந்தேன்னா, நான் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா பலாப்பழம் நான் நினைச்ச மாதிரி இல்லை, எல்லாம் சின்ன சின்ன சைஸாக இருந்தால். இப்போ அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்துறை டவுனுக்குலாம் போய் வாங்கினதுனா இப்போ நாங்கள் இது வந்து வெட்டி சாப்பிட போகிறோம். இப்போ பலாப்பழ சீசன் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் மலிவா நீங்கள் சந்தை வழியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது எந்த சந்தையாக இருந்தால் நீங்கள் வந்து மலிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன் 1500 2000 போனது நம்ம அந்த கொஞ்சம் மட்டான டைமில் அந்த விலையெல்லாம் போகும். இப்போ நாங்கள் இந்த பலாப்பழத்தை வந்து உங்களுக்கு வெட்டி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு உங்களை காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் வெட்டுவோமே, நம்ம விலை தேவையில்லை வெட்டுவோம். ஆரம்பத்துல வேலை சொல்றேன், வெட்டுங்க நீங்க. ஏன்னா வெட்டத்தியா வெட்டு நீங்க வெட்டுங்க. இந்த கேக்கு வெட்ட தெரியாது என்ன இந்த பெரிய பலாப்பழம் மட்டும்னா என்ன வெட்ட தெரியாது. நான் உங்களை ஏற்றி இருக்கேன் கூட்டுங்க. இல்லாட்டி நான் தனியாக வெட்டி இருக்கேன். நம்ம கராட்டி எல்லாம் வெட்டுங்க வெட்டுங்க. சரி பாலா மண் அப்படி அடி வாங்க. ஒரு ஆள் பிடிச்சாதான் வெட்டர். அப்படி பிடிக்கும். எந்த ரோலி பலாப்பழம் இருந்தா இப்ப நீட்டா வெட்டி இருப்பேன். திருப்பி விட்டு திருப்பி விடு. ரெண்டா சொத்தியா இல்ல வெறும் வெட்டினா முழுமையா வெட்டி முடியல. இதுக்குள்ள எந்த அளவு பலாப்பழம் விற்க சோக்கு நானுண்டா மாதிரி நிற்கிறேன். பலாப்பழம் மட்டும் தெரியா? பலாப்பழம் சாப்பிடுவோம். இந்த பொம்பளையால் விட்டுது சந்தையில். அப்ப சரியான பால். இந்த கத்தியாலுமே நண்டு பலாக்கொட்டோட எங்க போட்டுதாங்க. ஒரு 2 ஊரி போட்டு கத்துக்கு. அதோட கொண்ட ஜாயின் பண்ணி விடு. நான் பட்டினோட ரைட். வெட்டைக்கு வந்து நீரா ஓட்டி கொஞ்சம் சொத்தியா ஓட்டி மூடி விட. தண்ணி நின்று விட்டுருது. ஒதுக்கு ஒதுக்கண்ட இங்க இதுக்கு எல்லாம் பலாப்பழமே இல்லை. இதுக்கு என்ன பலாப்பழம் வேறு தாண்டோட. ரைட் ரைட். அப்படியே பழம் தான். இது என்ன டவுட்? அது ஒண்டவே கிட்டதுக்கால கிடக்கிற முதலே
கொச்சு பலாப்பழம் அப்படின்னா இந்த என்ன சொல்றேன் நல்ல பழம் உண்டு இல்லை சாப்பிட்றேன் தம்பி எண்ணெய் ஊசாம செய்ய மாட்டேன் விடாது இந்த கை சோக்கா தான் இருக்க போது எல்லாம் விட்டு போட போகுது இந்த வட்ட நான் இருக்கிறேன் இறக்குங்க அவர் பார்த்து கொண்டு இருக்கீங்க ஸ்டாப் பழம் ரைட் உங்களுக்கு தடியுங்கள் வெயிட் அண்ட் சீ பார்த்துட்டு டேஸ்ட்டு தம்பி பாயடா டே பாய் வேணும் பயந்து இல்லை நேற்றுங்க மேல் சும்மா உங்களை பார்க்கத்தான் கூப்பிட்டது இல்லை இருங்கோ அள்ளி போடுங்க சாப்பிட்ற நீங்க சாப்பிடுங்க இப்போ சாப்பிட்டா மிச்சம் நித்திர வரும் மோச்சி மாதிரி சாப்பிடுங்க நீங்க இது பூட்டு பழமா பூட்டுல இருந்து ஆஞ்ச பழமா எல்லாம் முடலான்னு ஆயிரும் அது இல்லை மறந்தடிக்கிற பழமும் இருக்கு தொண்டு போட்டு அடுத்த பேர் ஆளை காணையில ஏய் போற மெல்ல மெல்ல சாப்பிடு என்ன பேர் சூழ்நாள் அனுப்பாருனா வந்தாப்புல என்ன மாதிரி சாப்பிட்றாள் கடகடான்னு சாப்பிட்றாள் முக்கியம் ஏன்னா பொறுமை இல்லை அப்படி புடுங்கி கொண்டிருக்கேன் அப்ப அப்படியே சாப்பிடணும் சாப்பிட்டு படுத்துக்கிட்டு கொஞ்சம் வீடியோவுக்கு போட்டா நடக்குது கண்டு தடை இல்லாம பா கூப்பிடுங்க சாப்பிட்றது கூப்பிடுது ஒரு தட்டை கொண்டு கொடு இந்த கோப்பி கொண்டாடம் கோப்பி ஓ கிளம்பி போ சொல்லு அடிச்சா அன்னைக்கு வீடியோ எடுக்க வேணா கூப்பிட வேணான்னு சொல்லு சில பிள்ளைப்பழம் அப்படி இல்லை இப்பண்டா பிளாபோட சின்ன அந்த மாதிரி இருக்கு பழம் எந்தெந்த சீசன் வருதோ அந்தந்த சீசனுக்குரிய சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிருவோம் நம்ம பிறகு மருந்தடிச்ச மாதிரி தெரியல விலை குடிட்டா கஷ்டப்படுறோம் நாங்கள் இல்லாம நம்ம இந்த பலாமரம் வைக்காமட்டோம் பழந்துற கடையில நான் சேர்த்துடுவேன் எல்லாம் செஞ்சோம் நான் தான் வைக்கல இப்போ பலாப்பழம் சாப்பிட நான் இருக்க மாட்டேன் சொட்டப்படி பெரிய பழம் போண்டேக்க பயப்படுவேன் இந்த ஒரு சைஸின் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால்
200 ரூபா அப்படி 250 ரூபா போகும். நம்ம இந்த வருஷம் சின்ன விலை 200 ரூபா இல்லாட்டி 250 ரூபா போகும். ஆனால் நாங்கள் இப்போ வாங்கினது நார்மலாக அதை விட கொஞ்சம் விலை கொடுக்குதான். முழுப்பில் அப்புறம் துண்டா கொண்ட நேரம் முழுசா பண்ணி சாப்பிடலாம். நிறைய ஒருக்காத்தானே நிறைய பேர் ஆகுதானே. இன்னொரு கொஞ்ச காலம் இருக்கும். ஆனால் அதோட விலை வந்து கூடிடும். அதான் பிரச்சனை. தும்பு தான் டேஸ்ட். விஷயம் விளங்கல. எல்லா தும்பும் டேஸ்ட் வராது. அப்படி இது டேஸ்டா இருக்கு. அதான் இருக்கு. இதான் சொல்றோம், பெற்றார் பிள்ளைகளுக்கு நல்லதா கொடுத்துட்டு தாங்கள் எலும்பு சாப்பிடுறோம். சரியா? இதுல எலும்பு இல்லையே. பிள்ளைகளுக்கு பிடுங்கி பிடுங்கி கொடுத்துட்டு நல்லா சக்கை சாப்பிடுறோம். சரி, அப்போ இது உள்கொண்டு வச்சு எல்லாமே அவசியமா சாப்பிடுறேன். பேர் என்ன? பலாப்பழம் பார்த்து கொண்ட பிடிக்கிட்டா கொட்டை எடுக்க இப்படி எடுத்து போடணும். டக்கண்டு காயும். இப்படியே விட்டா விட்டு காட்டி நான் வெளுத்து தள்ளுவேன். டேஸ்டா இருந்தா எல்லாம் முடிஞ்சா அப்புறம் படைச்சிடுற கேக்குதான் இருக்கு சம்பவம். எங்கள் நல்ல தெய்வத்துக்கு இந்த பக்கம் தெரியல பாத்தீங்க. ஒதுக்கு பத்தி அது ஏன் ஒதுக்கு தெரியுமே. இந்த பக்கம் அந்த தண்டு உள்ள பக்கம் தானே. கூடாதுன்னு கிடக்குற கூடாது. அவன் தான் இதுல இருந்து அந்த ஒரு சில பழங்கள் வந்து அப்படி இப்படித்தான் வரும். மிச்சப்படி எல்லாம் நல்லதான். இப்போவும் இனிப்பு சாப்பிட கதை வராது. இனிப்பு சாப்பிட கதை வராது. நீ உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. எல்லா நேரம் வந்துட்டு அமையும் ஒன்று சொல்லிடலாம். ஏன்னு சொன்னால் நான் ப்ராப்ளங்கள் வாங்கியிருக்கிறேன். இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு வேற இல்லை. எல்லாம் கொஞ்சம் காயாயும் எங்கேயும் வாங்கினாங்க குறையாதுலையே. ஆவரங்கால்கிட்ட ஒரு ரோட்டோரம் வச்சு விற்று ஒன்று இந்த பலாப்பழம் இப்போ வாங்கினாங்க. என்ன சொன்னது 400 ரூபா 800 இல்லை எங்களுக்கு தரையிங்க வாங்கினது இல்லை. என்ன 600 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதோட சின்ன சைஸ் நம்ம இதோட கொஞ்சம் சின்ன நினைக்கிறேன். அந்த எதுவும் இல்லை, டேஸ்ட்டும் இல்லை. உள்ளுக்க பார்த்துக்கணும்னு சொன்னால் இப்போ உள்ளுக்க சுளையே இல்லை. சும்மா நாங்கள் வாங்கி எரிஞ்சு அமைச்ச முடிய சுளையும் இல்லை, சரியும் இல்லை. என்ன அதை விட டவுனுக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தது. நான் பருத்துறை டவுனுக்கு வாங்கினாலும் உண்மையிலே சாட்டப்படுவேன். அம்மா வச்சு வித்தவ நல்ல நல்ல பழமெல்லாம் நிறைய இருந்தது. அப்போ அதில் ஒன்றை பார்த்து நல்லா குத்தி பார்த்து தருவேன். இப்போ நாங்களெல்லாம் சில இடங்களில் போனால் இப்படி குத்தி எல்லாம் பார்க்கல, அதை அமர்த்தி பார்த்து தான் வாங்குவோம். எனக்கு இது வரைக்கும் பலாப்பழம் எப்படி வாங்கணும்னு தெரியாது. அப்போ அங்கே அமர்த்தி பார்த்தா தான் தரேன். ஆதியா சுண்டி பார்த்துட்டு இது ஒரு சத்தம் கொண்டு வருமா அண்டு அதை கொண்டு வந்து பார்த்தா இங்க பார்த்தா ஒரு சுளை இல்லை ஒன்று இல்லை உள்ளுக்கு பிடிப்பி மேலே போகுது வேற. ஏன்னா அப்போ சுளை இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தூக்கி அதை எரிஞ்சு ஆரம்பிச்சோம். அது பலாப்பழத்தை சுண்டி பார்க்கணும், சத்தம் பண்ணுவான். உள்ளுக்கு என்ன சத்தத்தை வருது வச்சு இருந்தாலும் சொல்லி சொல்லி. அப்போ இங்கே பருத்துறையில் வாங்கினாங்களா அந்த அம்மா வந்து இப்போ நாங்கள் பழம் வாங்க போகிறோம்னு சொன்னேன். நைஸாக குத்தி காட்டுவா அந்த
அந்த பழத்தில் வந்து குத்தி காட்டுவேன் நல்லா இருக்கும் கோயில்னு சொல்லிட்டு அதான் அந்த மனத்தை பார்க்குற வாசத்தை நினைக்கிறேன். இல்லை உள்ள பாப்பா அந்த மேலால வந்துட்டு ஓரளவுக்கு தெரியும் தானே அது மேலால சொப்டாக இருக்கோ இல்லாட்டி பழத்தன்மையாக இருக்கோ காய்த்தன்மையாக இருக்கோ இதுக்கு அந்த சின்ன ரோட்டு ஒன்று குத்தி காட்டுவோம் இதில் ரோட்டு இருக்கும் இதில் குத்தி ரோட்டு அது மற்ற பழத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை குத்தி காட்டினா ஓகே நல்லா இருக்குது. தம்பி நீங்கள் கொண்டு தெரிஞ்சால் தான் தெரிஞ்சாமல் தானே இப்போ வாங்கணும் வந்தேன். வாங்க வந்த பிறகு டவுட்டா இருக்கு என்ன நீயும் இப்படி நல்ல பழம் பண்ணி கொண்டு வந்தீங்க. நான் தான் வாங்கணும் வந்தேன். நான் என்ன டவுட்டு நீ அப்படிலாம் செய்ய மாட்டிய நல்ல பிள்ளையாச்சே. தெரிஞ்ச அம்மாவோடைய தெரிஞ்ச ஆளுடைய நீ அந்த வான்னு சொல்லு நீ பார்த்து எடுத்துருக்க மாட்டா. ரொம்ப முடிஞ்சதே இந்த வினையில பழம் கொண்டு போண்டா விஷயம் முடிஞ்சு. இந்த பழம் அப்படி கிட கிடவே நம்ம கூட சாப்பிடுறேன். நான் சாப்பிடட்டேன் இதுல சாப்பிட்டேன் வயிறு ரம்பிடும். ஓகே அவ்வளோதான் ஃபைனலாக இந்த வீடியோ நாங்கள் முடிக்க போகிறோம். என்னம்மா நாங்கள் பலாப்பழம் சாப்பிட்டவங்க சொல்லியிருக்கோம். ஓகே பலாப்பழம் சாப்பிட ஏன்னா கேரளாவில் ஒரு விருப்பம் இந்த பலாப்பழம் வீடியோ ஒன்று கட்டாயம் போடணும்னு ஏன்னு சொன்னால் இந்த நான் இந்த சந்தை வழியில் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பலாப்பழம் ரோட்டு வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பலாப்பழம் தான் எல்லா இடத்துலையும். பலாப்பழம் இப்படி குவிஞ்சு போய் கிடக்குறது. நான் பார்த்து யோசிக்கணும் இது பிற வாங்கி ஒழுங்காக சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு அப்போ இன்றைக்கு ஒரு ஐடியா வந்துட்டு ஒரு வாங்கி சாப்பிடுவோம்னா நான் எல்லா நேரம் வந்துட்டு சரியாக அமைகிறது. நாங்கள் வீடியோ கொண்டு சில நேரம் சில பலாப்பழம் வாங்குவோம் இல்லாட்டி வாங்கின வெட்டி பார்த்தாலும் அதில் ஒழுங்காக இருக்கா சில இதில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இப்படி இருக்கும். ஆனால் இது வந்து நான் யோசனை கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கும். பட் கேம் நல்லா தான் வாங்கணும் வந்து நான் சொல்லி நல்லா தாங்க இப்படி வீடியோ கொண்டு இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு வாங்கணும் வந்தேன். அப்படியே நல்லா இருந்தது. ஆனால் சீசன் முடிஞ்சோன்னு சொன்னால் இந்த விலை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ இந்த பலாப்பழம் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபாய்க்கு வாங்கினான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 500 ரூபாய்க்கு வாங்கினான் அந்த பலாப்பழம் விலை. இதை விட மேலே வாங்கி கொள்ளலாமா நம்ம என்னம்மா என்ன இதை விட மேலே வாங்கி கொள்ளலாமா என்ன மலிவாவோ இதை விட மலிவா வாங்கி கொள்ளலாம்ன்ற இந்த பலாப்பழம் துண்டு துண்டு போட்டாங்க. கொடிகாமம் நேரடி இங்க யாழ்ப்பாணம் அந்த பக்கம் போனா நான் யாழ்ப்பாணத்துலேயும் இதே விலை தானது இல்லை யாழ்ப்பாணத்துலேயும் இல்லை கொடிகாமம் ஜெயரடைய மழை மடம் இதுல 3 தாவுண்டு சந்தையில மலிவா வாங்கி கொள்ளலாம். அங்க நான் போனான் வீடியோ எடுக்கிறதுக்கு போனான் நல்ல மலிவாங்க சொல்லலாம். அப்புறம் போடலாம் வந்தேன் அங்க சரியில்லை அதான் சொன்னேன் அங்க வாய்க்கல அப்புறம் பேசாம விட்டு வந்துட்டு இப்படிலாம் பூத்தி காட்டுவாங்களே அங்க இங்கே எங்களுக்கு தெரிஞ்சாக்களோடைய பூத்தி காட்டினேன் நம்ம இந்த நல்ல குழம்பு தான் கொண்டு போண்டா ஓகே விஷயம் புரிஞ்சு வாங்கி கொண்டு வர வேண்டியா. இது அங்கே போய் அண்ணா நல்ல குழம்புண்டா ஒரு சுண்டி காட்டிக்கணும் சுண்டி காட்டி போட்டு ஓம் தம்பி இது நல்ல பழம் தானடா நாங்களும் மாண்டி ஆடி போட்டு நல்ல பழம் தான் அப்படின்னு வாங்கி கொண்டு வர வேண்டிய பெட்ரோல் காசு கட்டாகும். அப்போ உண்மையிலே எனக்கு என்னன்னு தெரியல என்னென்று பழம் பார்த்து வாங்கணும்னு எனக்கு இப்படி தெரியல. ஆனால் இந்த அந்த லோக்கல் சந்தைகளை பொறுத்த வரைக்கும் லோக்கல் இப்போ இந்த உள்ளூர் சந்தைகளை பொறுத்த வரைக்கும் வெட்டி வச்சிருப்பினோம் அதுவும் ஓரளவுக்கு எங்களுக்கு வசதி தானே. நம்ம என்ன சொன்னால் வெளிப்படையாகவே தெரியும் பழமோ காயம்னு சொல்லி வெளிப்படையாக தெரிகிறோடைய பிரச்சனை இல்லை நாங்கள் டக்குனு தூக்கணும் இல்லை. ஆனால் விலை கூட நம்ம அது 150 ரூபா 200 ரூபா அப்படி இல்லாமல் இந்த துண்டு எல்லாமே 200 ரூபா 250 ரூபா விற்பாங்க. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500 ரூபா கொடுத்து நல்ல பெரிய பழமா ஒரு 4-5 குடும்பம் 2-3 குடும்பம் சாப்பிட்ற அளவுக்கு வாங்கி வந்துட்டோம். உங்களுக்கு 2-3 நாங்கள் சாப்பிட தங்குவோம். பார்த்தீங்களா இதே 3 பேரும் சாப்பிட்டோம் இன்னும் 3 பேர் இருக்கிறோம். அப்போ அது இந்த இதுவெல்லாம் சாப்பிடுவோம் மாதிரி இன்னொரு துண்டும் கிடக்கு அவங்களுக்கு ஒழிச்சு வச்சுட்டோம் காட்டையில். ஸோ அப்போ அதே வந்து உங்களுக்கு காட்டியிருக்கு. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ முடிக்க போகிறோம். இன்னும் நிறைய வீடியோ வந்து வர கிடக்கு. ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக வரணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிஜே டிலாக்ஸ்.